சுந்தர்வன்ங்கிற பேர்ல ஒரு மந்திர ஊரு இருந்தது. இதுல விலங்குகளும் ஆதிவாசி மக்களும் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்க. காட்டுல இயற்கை அம்மனோட ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது. இதனால அந்த காட்டுல அழகான பூக்களும் பழங்களும் விளைஞ்சிட்டு இருந்தது. அது வேற எந்த இடத்துலயுமே விளையாது. அங்க இருக்கிற எல்லா மரம் செடியும் முத்து மாதிரி ஜொலிக்கும். ஜெய் ஹோ காட்டு தேவிக்கு வணக்கம். அம்மா தாயே, நீங்க எங்க காட்டுக்கு எப்பவும் போல இந்த மாதிரியே நல்லதே நடக்கணும். அதே மாதிரி இந்த காட்டுல இருக்க பூவு பழங்கள் எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததா விக்குது. அதனாலதான் இந்த காட்டுல வாழ்ற எல்லா மக்களுக்கும் நீங்க இருக்கறனால எங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் வரலம்மா தாயே. ஒரு நாள் அங்கிருந்து பேராசை பெற்ற பில்டர் தனீசிங்கிறவரு போயிட்டு இருந்தாரு. அவரோட கண்ணு இந்த காட்டுல படுது. இத பார்த்து அவருக்கு மகிழ்ச்சி அடக்கவே முடியல. இந்த காடு எவ்வளவு அழகா இருக்கு. இந்த காடு மட்டும் என் கையில கரைச்சிடுச்சுனாக்கா நான் கரோடபதியில இருந்து பெரிய மில்லியனர் ஆயிடுவேன். இப்ப உடனே நான் என் நண்பர்களுக்கு போன் பண்றேன். கேளுங்க நண்பர்களே, உடனே சுந்தர்வனுக்கு வந்துருங்க. கொஞ்ச நேரத்திலேயே தனீசிங்கோட கூட்டுக்காரங்க எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. தனீஷ் சிங் அவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஷேர் சிங்கும் ஜக்கு கிட்டயும் போறாங்க. வணக்கம் தலைவரே, உங்க 2 பேர்ல இந்த காட்டுக்கு ராஜா யாரு? எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இந்த காட்டோட மகாராணி இந்த காட்டோட தேவதை தான். அவங்கதான் இனி இந்த காட்டுல வாழ்ற எல்லா மிருகத்துக்களுக்கும் நான் தான் ராஜா. அப்புறம் ஜக்குவ மனிதர்களோட ராஜாவா ஆக்கியிருக்காங்க. உங்களுக்கு எங்க கிட்ட அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? தனீஷ் சிங் கட்டுக்கட்டா பணத்தையும் நிறைய மானோட இறைச்சியையும் ஜக்குக்கும் ஷேர் சிங்குக்கும் முன்னாடி வச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, என்னோட இந்த சின்ன அன்பளிப்பை ஏத்துக்கோங்க மகாராஜா. இந்த காட்டோட்டு வெளியே இருக்கிற இந்த மனிதர்கள் எங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறாங்களா? இவங்க பேசுறது எனக்கு பிடிக்கல. எங்களுக்கு ஆதிவாசியை தவிர வேற எந்த ஒரு மனிதர் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னு சீக்கிரமா சொல்லு மனிதனே. அது விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு இந்த காடு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படி நீங்க 2 பேரும் இந்த காடை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னாக்கா நீங்க வாழ்க்கை முழுதும் சந்தோஷமா இருக்கலாம். நாங்க வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்காக எங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? அடா நண்பா, நான் பணத்தாலேயே உன்னைய பெரிய கோடீஸ்வரனா ஆக்கிடுவேன். அதே மாதிரி சிங்கத்துக்கு நாளைக்கு புது புது கறியெல்லாம் போடுவேன். அப்புறம் என்ன, இந்த காடை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். தனீஷ் சிங் சொன்னதை கேட்டு சிங்கத்துக்கு செமைய கோவம் வந்துடுது. தாவி குதிச்சு தனீஷ் சிங்க பாதத்தால தாக்கிடுறாரு. எங்க கிட்ட இவ்வளவு கேவலமான விஷயம் வைக்கிறதுக்கு உனக்கு எப்படிடா தைரியம் வந்துச்சு? இந்த காடு இந்த தேவதைக்குள்ளது. இந்த காட்டுக்குள்ள ஆதிவாசியும் மிருகங்களும் மட்டும்தான் இருக்க முடியும். உன்ன மாதிரி பேராசை பிடிச்சவங்க இங்க இருக்க முடியாது. கொஞ்சம் பணத்துக்காக காட்டே நாசம் பண்ணிருவீங்க நீங்க. தனீஷ் சிங் பயந்து போய் நடுங்கிக்கிட்டே சொல்றாரு, நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. நான் என்ன நினைச்சேனோ, இவ்வளவு அழகான காட்டுக்குள்ள திருடர்களோட பார்வைகள் இருக்குன்னு. அதனாலதான் நான் உங்க நன்மைக்காக தான் இந்த விஷயத்தையே சொன்னேன். எனக்கு என்னமோ நீதான் பெரிய திருட மாதிரி தெரியுது. நீ எங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத தனீஷ் சிங். இந்த காட்டுல வாழ்ற மிருகங்களும் மனிதர்களும் ஒன்னாவே தான் இருக்கும். ரொம்ப நாளாவே நாங்க சந்தோஷமாவும் சமாதானமாவும் இருக்கோம். அதே மாதிரி இந்த திருடர்கள் கொள்ளையர்களை பத்தி எல்லாம் பாத்துக்க எங்களோட காட்டு தேவி இருக்காங்க. ஷேர் சிங்கும் ஜக்குவும் காட்டை இவ்வளவு விரும்புறத பார்த்து தனீஷ் சிங் தோல்வி அடைஞ்சு அங்க இருந்து போயிடுறாரு. தன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தனீஷ் சிங் அந்த காட்டை எப்படி ஆக்கிரமிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. கடல் காஞ்சி போனா என்ன, வானம் கீழே விழுந்தா என்ன, எப்படியாவது நான் அந்த காடை வாங்கியே தீருவேன். அந்த காடை பாக்குறதுக்கு எவ்வளவு பச்சை பசைன்னு இருக்கோ அதை வச்சு பாக்கக்குள்ள அந்த காட்டுக்குள்ள கண்டிப்பா புதையல் இருக்குன்னு நினைக்கிறேன். தனீஷ் சிங் தனியா முணுமுணுக்கிறத பார்த்து அவரோட மனைவி ரஜ்ஜு சொன்னாங்க, என்னாச்சுங்க, நீங்க ஏன் தனியா இப்படி முணுமுணுக்குறீங்க? வெளியில விறகு மூட்டை கிடக்குது, அத போய் உடைங்க, எனக்கு அடுப்பு பத்த வைக்கணும். தனீஷ் சிங் வெளியில போய் அந்த மரக்கட்டைகளை ரொம்ப வேகமா அடிக்கிறாரு. ஆனா அது உடையவே மாட்டேங்குது. அப்ப ரஜ்ஜு சொல்றாங்க, இவ்வளவு பெரிய முதலாளி ஆயிட்டீங்க, இது கூட உங்களுக்கு தெரியாதா? இந்த மரக்கட்டைகள் எல்லாம் ஒன்னா இருந்தா அதை உடைக்க முடியாது. அதனால இத ஒன்னொன்னா எடுத்து தனியா உடைங்க. இத கேட்ட உடனே தனீஷ் சிங்க்கு ஒரு ஐடியா வருது. அவரு சந்தோஷத்தோட சொல்றாரு, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரஜ்ஜு ராணி. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அந்த தாந்திரிக காடை எப்படி கைப்பற்றணும் புரிஞ்சு போச்சு. 2 பேருக்கும் சண்டையை உண்டாக்கி விட்டானா எனக்கு கிடைச்சிரும் அந்த காடு. இனிமே அந்த காடு எனக்கு தான் சொந்தமாக போகுது. ஒரு இரவு தனீஷ் சிங் ஒளிஞ்சு போய் சிங்கத்தை பின்தொடர்ந்து அத பின்னாடி இருந்து தாக்கிடுறாரு.
அத கொன்றாரு. அப்புறம் ஒரு புரளியை கிளப்பி விட்டுறாரு. அதாவது அத ஆதிவாசிக்காரங்க தான் கொன்னுட்டாங்கன்னு. இதனால எல்லா விலங்குகளும் கோபம் அடையறாங்க. இந்த ஆதிவாசிங்க நம்ம முதுகுலயே குத்திட்டாங்க, நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாது. பழி வாங்குறத நினைச்சு எல்லா விலங்குகளும் நல்லது கெட்டத மறந்துடுறாங்க. வாய்ப்பு கிடைச்ச உடனே ஒரு ஆதிவாசியே கொன்னுடுறாங்க. இந்த காட்சியை இன்னொரு ஆதிவாசி பாத்துடுறாரு. அவரு வந்து தன்னோட ராஜா கிட்ட முழு விஷயத்தையும் சொல்றாரு. இதனால விலங்குகளுக்கும் ஆதிவாசி மக்களுக்கும் ரொம்பவே கொடூரமான போர் ஆரம்பிக்குது. இதனால நிறைய விலங்குகளும் ஆதிவாசியும் இறந்து போயிடுறாங்க. அட கடவுளே, இது என்ன நடக்குது? நம்ம காட்டுக்கு எப்படி கண்டுபட்டுச்சு? இந்த ஆதிவாசிங்க மட்டும் நமக்கு துரோகம் பண்ணாம இருந்திருந்தாக்கா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம் தெரியுமா? எப்படி காட்டு விலங்குகள் வருத்தப்பட்டாங்களோ அதே மாதிரி ஆதிவாசி மக்களும் வருத்தப்பட்டாங்க. ஆனா இது எப்படிப்பா நடந்துச்சு? காலங்காலமா நம்ம எல்லாம் ஒற்றுமையா தானே இருந்தோம், திடீர்னு எதிரிகளை எப்படி மாறினாங்க? ஒரு விஷயம் சொல்லுட்டா, நாம அவங்கள சந்திச்சு ஆலோசிக்கலாம். நீ சொல்றது சரிதான். ஆலோசனை செய்யறதுக்காக ஜக்கு காட்டோட பெண் சிங்கத்தை கூப்பிடுறாரு. சொல்லுங்க மகாராஜா, எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க? சிங்கமே, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நம்ம சிங்கராஜாவை யாரு கொன்னாங்க? கொலையாளியே கொலையாளி யாருன்னு கேக்குறீங்களா? உங்கள மாதிரி மனுஷங்களை எப்பவுமே நம்ப முடியாது. என்னமா சொல்ற தங்கச்சி? நான் ஷேர் சிங்க கொன்னனா? ஆமா, எங்க மகாராஜாவை நீங்க தான் கொன்னு இருக்கீங்க. நீங்க கொலைகாரங்க, துரோகிகள். நீங்களாம் துரோகம் நீங்க தான் மிருகங்கள் பண்ணிருக்கீங்க. நாங்க மனுஷன் நினைச்சிருந்தோம்னாக்கா உங்களை கேஜ்ல போட்டு பூட்டி போட்டு வச்சிருப்போம். நாங்க உங்களை எங்களே மாதிரியே சுதந்திரமா விட்டுட்டோம். நீங்க இத லாபமா எடுத்துட்டு நீங்க மிருகங்கள்லாம் சேர்ந்து எங்க ஆதிவாசி கூட்டத்தை கொன்னுட்டு இருக்கீங்க. வார்த்தையை அளந்து பேசுங்க மகாராஜ். இத ஆரம்பிச்சு வச்சதை நீங்க தான். இதோட முடிவை நாங்க செய்வோம். ஆமா, உன்னோட பிரஜையை நாங்க கொண்டு போட்டுருவோம். சும்மா இருடா முட்டாள். இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னா உங்க எல்லாரையும் அடிச்சு கொன்னுருவேன். யார மிரட்டுறீங்க? சண்டையிடணும்னா வாங்க. ரெண்டு கூட்டத்துக்கும் நடுவுல ரொம்பவே கொடூரமான சண்டை ஏற்படுது. இத பார்த்து இயற்கை அம்மன் வருத்தப்படுறாங்க. சிலையில இருந்து உண்மையான ரூபத்துக்கு வெளிவராங்க. கோபத்தோட சொல்றாங்க, நிறுத்துங்க, உங்க எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? தனக்குள்ளேயே சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்றுவீங்களா? தாயே, இவங்க எங்களோட நிறைய நண்பர்களை கொண்டு இருக்காங்க. நாங்க இவங்களை உயிரோட விட மாட்டோம். அம்மா, இவங்க பொய் சொல்றாங்க. இவங்க என் கணவரை கொன்னுட்டு இப்ப காட்டை தனியா ஆட்சி செய்ய நினைக்கிறாங்க. ரெண்டு கூட்டத்தோட பேச்சையும் கேட்டு இயற்கை அம்மன் வருத்தப்படுறாங்க. இந்த காட்டோட அழகுக்கு பின்னாடி என்னோட ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, ஆனா உங்க எல்லாருக்குள்ள இருந்தும் வெளிவர ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியும் தான் காரணம். இது இந்த காட்டை அழகா வச்சிருந்தது. ஆனா உங்க எல்லாருக்குள்ளயும் இருந்த அந்த ஆக்கப்பூர்வமான சக்தி இப்போ ஒரு ராட்சச சக்தியா மாறிடுச்சு. அதனால நான் இன்னைக்கு இந்த காட்டை விட்டுட்டு போக போறேன். ஆனா போகிறதுக்கு முன்னாடி இயற்கை அம்மன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க. நான் வெளிப்படையா உங்களுக்கு எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஆனா புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க. ஆனா நீங்க எல்லாருமே அப்பாவிதான். ததாஸ்து. அம்மன் அங்க இருந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு கூட்டமும் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில போறாங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அம்மன் என்னதான் சொல்ல வராங்கன்னு. அம்மன் அங்க இருந்து கோபப்பட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பச்சை பசேல்னு இருக்கிற காடு முழுக்க திடீர்னு வறண்டு போயிடுது. இதனால எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த புத்திசாலி நரி வந்து பெண் சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, ஒரு விஷயம் சொல்லுட்டா மகாராணி, எனக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு நடுவுல கலவரத்தை கிளப்பினதுல யாரோடதோ சதி இருக்கு. என்ன சொல்ல வர? எனக்கு அந்த தனி சிங் மேலதான் சந்தேகம். அவன் தான் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம காட்டை கைப்பற்ற வந்தான். அந்த நரி சொன்ன விஷயம் பெண் சிங்கத்துக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிடுச்சு. அது உடனே ஜக்குவ போய் சந்திக்குது. ஜக்கு மகாராஜா, நாம இப்படி சண்டை போடுறதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த தனி சிங் தான் நான் நினைக்கிறேன். அவன் தான் நம்ம காட்டை கைப்பற்ற நினைக்கிறான். நானும் உங்ககிட்ட இத பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன் மகாராணி. எனக்கும் தனிராம் மேல ரொம்ப சந்தேகமா தான் இருந்துச்சு. அப்ப நாம இப்ப என்ன செய்யறது? தனிராம அவனோட சூழ்ச்சி வச்சு அவனை மாட்ட வச்சிருவோம். இப்ப ஷேர்னியும் ஜக்குவும் ஒன்னு சேர்ந்து ஒரு பிளான போட்டு தனி சிங்க காட்டுக்கு கூப்பிடுறாங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை கண்டிப்பா கூப்பிடுவேன் சர்தார். சொல்லு, என்ன பண்ணும்? நான் உனக்கு காடு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப அதிகமா பணம் தேவைப்படுது. கிடைச்சிரும். ஆனா இந்த ஷேர்னி என்ன பண்றது? ஷேர்னியை நான் புரிய வச்சுக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கலனா நானே கொன்னுருவேன். நீ ரொம்ப புத்திசாலிதான் சர்தார். இதே விஷயத்த தான் நானும் செஞ்சேன். நீ செம்ம ஸ்மார்ட்பா. அதனாலதான் நீ சாவறதுக்கு முன்னாடி எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட. நீ அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை கூடயே எடுத்துட்டு வா.
அவளுக்கு எதுக்கு பணம்? அட மச்சான், வாழ்க்கை ஃபுல்லா அவளுக்கு ஃப்ரெஷ்ஷான மட்டன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்க. நீங்க புரிஞ்சுக்கல முதலாளி. நீங்க அவங்களுக்கு பணம் கொடுத்துருங்க. அந்த பணத்தை வச்சு ஃப்ரெஷ் மட்டன் கொடுக்கறது எங்களோட கடமை. புரிஞ்சுதா? தனி சிங் ஜக்கு கிட்ட டீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் கோடி கணக்கா பணத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வராரு. பரவாயில்லையே ஷேர்னி, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டியே. நான் ஒத்துக்கலனா நீங்க என்ன உயிரோட விட மாட்டீங்க, அதுக்குதான் ஒத்துக்கிட்டேன். நீங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலி தான். இல்லனா ஷேர் சிங் மாதிரி நீங்க 2 பேருமே செத்து போயிருப்பீங்க. ஷேர் சிங் மாதிரியா? என்ன சொல்றீங்க நீங்க? அட தம்பி, ஷேர் சிங்க நாங்க தான்ப்பா கொன்னோம். கொன்னது நாங்க, பழி எல்லாம் உங்க மேல விழுந்துடுச்சு. என் பிளான் பிரகாரம் பார்க்க போனா நீங்க 2 பேரும் சண்டை போட்டு செத்து இருக்கணும். அதுக்கப்புறம் தனி சிங் ஜக்குக்கும் பெண் சிங்கத்துக்கும் தன்னோட பிளான பத்தி சொல்றாரு. இத கேட்டதுக்கு அப்புறம் பெண் சிங்கத்தோட கண்ணுல இருந்து கோப பொறி பறக்குது. அப்படின்னா ஷேர் சிங்க கொன்னு எங்க 2 கூட்டத்துக்கும் சண்டையை ஏற்படுத்தினது நீதானே? ஆமா, அதுக்காக தானே இவ்வளவு பணத்தை கொடுக்கறேன். அதனால நீ இன்னும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கையை நீ ரொம்ப சந்தோஷமா வாழலாம். தனி சிங், நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள மாதிரி விலங்குகளுக்கு இந்த பணக்கட்டு எல்லாம் வெறும் காகிதம் தான். ஆனா உனக்கும் பணம் கொடுக்கற டீலு ஜக்கு தான் சொன்னாரு. அதனாலதான் நான் இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். தனி சிங் சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ உன்னோட விருப்பத்தாலதான் இங்க வந்தேன்னு நினைக்கிறியா? நீ இங்க வரல, நாங்க உன்ன இங்க வரவழைச்சிருக்கிறோம். என்ன சொல்றீங்க? எங்களுக்கு எப்ப தெரிய வந்ததோ நீ தான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கிறேன்னு தெரிஞ்சு, அதனாலதான் உனக்கு தெரியாமலே நாங்க உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு பிளான் போட்டோம். நீ ரொம்ப சுலபமா இந்த பிளான்ல மாட்டிக்கிட்ட. இப்ப நாங்க உன்கிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் புடுங்கிக்க போறோம். அப்புறம் ஒன்னையும் சாப்பிட்டுருவோம். அப்புறம் கண்ணை சிமிடுறதுக்குள்ள ஆதிவாசிங்க எல்லாரும் தனி சிங்கோட எல்லா பணத்தையும் திருடிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் சேர்ந்து தனி சிங்கையும் அவரோட கூட்டுக்காரங்களையும் சேர்த்து கொன்னு சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்கும் ஒற்றுமையோட மகிமை புரியுது. ஒற்றுமையா இருக்கிறவங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. பாத்தியா ஷெர்னி, நம்ம காட்டு தேவி நமக்கு இததான் புரிய வைக்கிறதா இருந்துச்சு. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா நம்மளை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. ஆமா, இன்னைக்கு அப்புறம் நாம எப்பவுமே சண்டை போட மாட்டோம். உண்மைதான் இப்ப வெளிவந்துடுச்சே. இத பார்த்து நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்கப்புறம் நாம எல்லாம் ஒற்றுமையா இருப்போம். அம்மன் திரும்பவும் வந்ததை பார்த்து எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த நாளுக்கு அப்புறம் எல்லாருமே ஒற்றுமையா காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.